ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திருச்சி கிழக்கில் அந்த பேசின உரையில் கூட எந்த விதமான பொலிட்டிக்கல் இஷ்யூஸையுமே அவர் ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணலை. மேலோட்டமான ஒரு குட்வில் ஸ்டேட்மெண்ட், ஒரு நல்லெண்ண அறிக்கையை மட்டும் தான் கொடுத்துருக்காரு தவிர்த்து எந்த விதத்துலையும் மக்கள் பிரச்சனையாக அவர் உளப்பூர்வமாக பேசலைங்கிறது நல்லாவே தெரியும். ஊடகங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு நன்றி தெரிவிப்பு கூட்டம். உரை நிகழ்த்தக்கூடியவர் ஏன் ஊடகங்களை சந்திக்க மறுக்கிறாரு? வேற ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய DK சிவகுமார் விஜய்க்கு மேகதாது அணையை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு பேசுகிறேன். சொல்கிறாங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அந்த அரசியலை மக்கள் விரும்புகிறாங்கல்ல. சரி, இந்த ரீல்ஸ் போட்டவங்கலாம் நியூஸ் பார்க்க வந்துட்டாங்கன்னு சொன்னார்ல, அது யாரு? உங்கள் கட்சி தானே. உங்கள் கட்சியில் உள்ளவங்களாம் ரீல்ஸ் போட்டு தானே இந்த ஓட்டவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் ஒரு எலெக்ஷனுக்கான டூலாக மாறும் நம்மளாம் கற்பனை பண்ணி பார்த்துருப்போமா? உண்மையாகவே திமுக பழி போடும் நடவடிக்கை எடுத்து அரசியல் பண்ணாங்களா? நிறைய பேர் மறந்துருப்பாங்க. தாவேக்க மேடைகளில் MC பண்ணக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை எங்களுக்கு மட்டும் வைக்கிறாங்க, ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு பேட்டி கொடுத்தாரு. ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஏன் தாவேக்கா ஃபாலோ பண்ணுது? அப்போ ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக மாறிடுச்சா? தாவேக்கா மீண்டும் மீண்டும் திமுகவுடைய அதே அரசியலை பின்பற்றி கொண்டு நாங்கள் மாற்றுன்னு சொல்றதோ, அதிமுகவினரை அவர்கள் சேர்த்து கொண்டு நாங்கள் மாற்றுன்னு சொல்றதோ வேடிக்கையா இருக்கு. இது மாற்று கிடையாது, இது பொய். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திருச்சியில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசி முடிச்சிருக்காரு. பல்வேறு முக்கியமான விஷயங்கள், அரசியல் எல்லாமே பேசியிருக்காரு. என்னென்ன பேசினாரு, எதிர்கட்சிகளுக்கு என்ன கருத்து சொல்ல வரார் அப்படின்றது விரிவாக பேச போகிறோம். அரசியல் விமர்சகர் திரு சரவணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். முதல்வர் பேசினதுடைய சுருக்கம் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதிலிருந்து அடுத்து அப்படியே பேசலாம். ஆமாம், முதல்ல நான் அரசியல் விமர்சகராக இருக்கிற அதே நேரத்தில் தமிழக அரசியலை ஒரு உளவியல் கோணத்தில் பார்க்குற ஒரு கோணம் எனக்கு உண்டு. ஏன்னா நான் அடிப்படையில் ஒரு BSc சைக்காலஜி, பேசிக் டிகிரி எனக்கு சைக்காலஜி தான். ஸோ அதனால் முதல்ல விஜய் அவர்கள் என்ன விதமான அரசியலை கையில் எடுத்தார், அல்லது என்ன விதமாக மக்கள்கிட்ட அவர் பிரச்சாரம் பண்ணி இந்த வெற்றி ஈட்டினார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இமேஜுங்கிறது நாட் அ பொலிட்டிக்கல் இமேஜ், அது ஒரு பிராண்டட் இமேஜ், ஒரு பிராண்டுக்கான இமேஜ். அதுதான் சொல்லணும். ஒரு பிராண்டை எப்படி மக்கள்கிட்ட இந்த வியாபார நிறுவனங்கள் மக்கள்கிட்ட பொசிஷன் பண்ணுவாங்கன்னு ஒரு வார்த்தை உண்டு. பொசிஷனிங்னா இந்த பிராண்டை பார்த்த உடனே மக்களுக்கு என்ன தோணணும் அப்படிங்கிறத பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜியில், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் அவங்க அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு ஒரு பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த பொருள் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய இவங்களை தான் கவரணும்னு ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸை கரெக்டாக டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய 50வது படம் சுறா படத்தில் தொடங்கி கடைசியாக வந்த படம் வரைக்கும் பெண்கள், குழந்தைகள்னு அந்த பாட்டி முதல் பாப்பா வரை அந்த டோட்டல் ஏஜ் குரூப்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலியாக மொத்தமாக டார்கெட் பண்ணுற மாதிரி அவங்க அந்த கதைகளை வடிவமைச்சதாக இருக்கட்டும், கதைகளை கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க கிளியராக அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட் இமேஜ்னால் விஜய்க்கு என்ன கிடச்சிருச்சு? முதல்ல பிராண்ட் இமேஜ் எவ்வளோ ஸ்ட்ராங், இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, குழந்தைகளை டார்கெட் பண்ணி ஒரு நூடுல்ஸ் தொடக்கத்தில் விற்க ஆரம்பிக்கப்பட்டது. நமக்கு தெரியும், வயதானவங்க, நடுவயது இருக்கக்கூடிய யாருமே அந்த நூடுல்ஸை விரும்பலை. குழந்தைங்க சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த நூடுல்ஸை வாங்க வச்சாங்க. அந்த நூடுல்ஸ் கம்பெனி அதுக்கு பிறகு நல்லா வளர்ந்துச்சு, நல்லா லாபம் ஈட்டுச்சு. 2015-16 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த நூடுல்ஸில் ஏதோ ஒரு கெமிக்கல் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி கடைசியில் அந்த நூடுல்ஸ் கம்பெனி கொடுத்த ப்ராடக்ட் எல்லாம், ஸ்டாக்கெல்லாம் திரும்ப வாங்கி அதை அழிச்சாங்க. பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு அந்த நிறுவனத்துக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த நூடுல்ஸ் வித்துட்டு இருக்கா இல்லையா? நூடுல்ஸ் என்ன நூடுல்ஸ் எல்லாருக்கும் தெரியும், மஞ்சள் கலர் பாக்கெட் போட்டு வரக்கூடிய நூடுல்ஸ் தான். ஸோ அந்த நூடுல்ஸ் இன்றைக்கும் விற்கப்படுதுன்னா காரணம் ஒன்றே ஒன்று தான், அதனுடைய முதல் கட்ட தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் குறையலான்னு அர்த்தம். ஸோ அந்த முதல் கட்ட தாக்கத்தை கண்டினியூ பண்ணி அந்த நூடுல்ஸை சாப்பிட்றத ஒரு பழக்க வழக்கமாக, ஒரு பண்பாடாகவே மாற்றுற அளவுக்கு பிராண்டிங் இமேஜுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கடந்த 30 ஆண்டுகளில் விஜய்ங்கிற பிராண்ட் இமேஜ் மக்கள்கிட்ட கொடுத்த தாக்கம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அது குறிப்பாக குழந்தைகள் வரைக்கும் போய் குழந்தைகள் எப்படி அடம் பிடிச்சி நூடுல்ஸை வாங்க வச்சாங்களோ அது மாதிரி குழந்தைகளை அடம் பிடிச்சி மக்களை ஓட்டும் போட வச்சுருக்காங்க. ஸோ இது அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜ். இந்த இமேஜை ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அவருடைய பிராண்டிங் மாஸ்டர்ஸ் அவருக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு மேடை பேச்சுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. குறிப்பாக அவர் எந்த இடங்களையுமே தப்பு பண்ணிடக்கூடாது, அவருடைய மேடையில் எந்த ஒரு தவறும் நிகழ்ந்து விடக்கூடாது, ஒரு முறை நிகழ்ந்தால் அது மறுமுறை நிகழ்ந்துடக்கூடாது.
ஏன்னா மக்கள் ஒவ்வொரு முறையும் விஜய்க்கு ஒரு முறை தப்பு பண்ணால் 2வது முறை சான்ஸ் கொடுக்க தயாராக இருக்காங்க. திரும்ப திரும்ப தப்பு பண்ணால் மக்களை சகிச்சுக்க மாட்டாங்க. ஸோ முதல் முறை தப்பு பண்ணும்போது மக்கள் வந்து விஜய்க்கு 2வது முறை சான்ஸ் கொடுக்க தயாராக இருந்தாங்க. அதை கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு விஜய் வந்து ஒரு இடத்துல ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அந்த வார்த்தையை மக்கள் ரசிக்கலை, அது அரசியல் களத்தில் ஒரு நல்ல விதமாக பேசப்படலை. அப்போ இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த ஃபீட்பேக்கை உடனே விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அதை மாற்றுறாங்க. அடுத்த வார்த்தை என்னதுன்னா, ஸ்டாலின் சார் நீங்கள் தான் அங்கிள்னு கூப்பிட்டா, நான் அன்பா கூப்பிட்டா கூட நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்களேன்னு சொல்லி அதை மாற்றுறாங்க. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு முறையும் மக்களுடைய ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அவருடைய ஸ்கிரிப்ட் உருவாக்கப்படுது. அவர் பேசுகின்ற ஒவ்வொரு உரையும் மக்களை வந்து கவர்றதுக்காகவே திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய உளவியல் தாக்கங்கள் கொண்ட உரை. இதை அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த உரையும் அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. திருச்சி கிழக்கில் அந்த பேசின உரையில் கூட எந்த விதமான பொலிட்டிக்கல் இஷ்யூஸையுமே அவர் ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணலை. மேலோட்டமான ஒரு குட்வில் ஸ்டேட்மெண்ட், ஒரு நல்லெண்ண அறிக்கையை மட்டும் தான் கொடுத்துருக்காரு தவிர்த்து எந்த விதத்துலையும் மக்கள் பிரச்சனையை அவர் வந்து உளப்பூர்வமாக பேசலைங்கிறது நல்லாவே தெரியல. இது வந்து ஒரு நன்றி பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு கூட்டமாக தான் அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா திருச்சி கிழக்கு மக்களுக்கு ஊடகங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு நன்றி தெரிவிப்பு கூட்டம். ஊடகங்கள் தானே நம்ம கவர் பண்ணுறாங்க, நம்ம அது மூலமாக தானே பார்க்குறோம். ஊடகங்கள்லாம் கவர் பண்ணாங்க. ஆனால் முதல்ல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஊடகங்கள் சரிவர இடம் கொடுக்கல. அதாவது இந்த இடத்துக்குள்ள தான் டென்ட் இருக்குது, இந்த இடத்துக்குள்ள தான் அவங்களுக்கு பந்தல் போட்டிருக்காங்க. மாநாட்டு பந்தல் அல்லது பொதுக்கூட்ட பந்தல்ங்கிறது இந்த இடம் தான். ஊடகங்களுக்கு எதுக்கு அது வந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க? அந்த பிரச்சனை வந்துச்சா இல்லையா? அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் புதிய தலைமுறை வந்து அவங்க நியூஸ் போட்டுட்டு, நியூஸ் போட்டதுக்கப்புறமா எதிரொலி எங்களுக்கு வந்து உரிய இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முறையும் ஊடக புறக்கணிப்பு அப்படிங்கிறது தாவேக்கா பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கடந்த காலகட்டங்களில் அப்படி செஞ்சதுக்காக எனக்கு தெரிஞ்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து கடுமையான அறிக்கையை விட்டு அவரை புறக்கணிப்போம்லாம் பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஊடகங்களை புறக்கணிக்கிறது ஏன்? நீங்கள் உரை நிகழ்த்திடுவேன், நான் வந்து மக்கள்கிட்ட இருந்து வர்றேன், மக்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னா உரை நிகழ்த்தக்கூடியவர் ஏன் ஊடகங்களை சந்திக்க மறுக்கிறாரு? நம்ம ரொம்ப மோசமான அரசியல்வாதின்னு தமிழ்நாட்டில் பார்த்த அரசியல்வாதிகள், அல்லது ரொம்ப விகரசான, நம்ம மோசமான அரசியல்வாதின்ற வார்த்தை கூட விட்டுருவோமே, ரொம்ப ஒரு சூடான பொலிட்டிஷியன் பார்த்தவங்கள ஒருத்தர் ஜெயலலிதா அவர்கள். கரண் தாப்பருக்கு நிறைய கொடுத்தாங்களா இல்லையா? ரொம்ப ஒரு கடினமான கேள்வி அல்லது ரொம்ப ஒரு இக்கட்டான கேள்வின்னு கூட வச்சுப்போமே, அந்த கேள்விக்கு மைக்கு கழட்டி வச்சுட்டு போனாங்களா இல்லையா? ஆனாலும் அந்த நேர்காணலை எதிர்கொள்வதற்கு ஜெயலலிதா அவர்களுக்கு துணிச்சல் இருந்துச்சு. இல்லை இப்போது தாவேக்காவை சேர்ந்த மற்றவர்கள், திரு ஆதவ அர்ஜுனா அவர்களோ இல்லை மற்றவர்களோ கொடுத்து தானே இருக்காங்க. மொத்தமாக அந்த கட்சி புறக்கணிக்கல. ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோமா, அல்லது புஷியானந்த் அவர்களுக்கு ஓட்டு போட்டோமா, நிர்மல்குமார் அவர்களுக்கு ஓட்டு போட்டோமா, அல்லது விஜய்க்கு ஓட்டு போட்டோமா? இண்டிவிஜுவலாக எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்கல்ல. இப்போ இந்த மாநாட்டு மேடையில் புஷியானந்த் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்காக ஓட்டு போடல, எங்கள் முகத்துக்காக ஓட்டு போடல, விஜய்க்காக தான் ஓட்டு போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறார். அப்போ எல்லாருக்கும் தெரியுது விஜய்க்காக தான் ஓட்டு போட்டீங்கன்னு. அந்த கட்சியுடைய நம்பர் 2வே சொல்கிறார். நம்பர் 2வே சொல்லும்போது அந்த நம்பர் 1 பேசணும்னு ஆசைப்படுவனா மாட்டான், விஜய் பேசணும்னு ஆசைப்படுவனா மாட்டான். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விஜய் அட்ரஸ் பண்ணி பதில் சொல்லணும்னு நான் நினைப்பனா மாட்டேன். வேற ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் விஜய்க்கு மேகதாது அணையை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு பேசுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தாவேக்கால இருக்கக்கூடியவங்க ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க? எங்கள் தமிழக முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்கிறாரு, அது தப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பேசுகிறாங்கல்ல, அந்த அறிவும் அந்த ஆளுமையும் ஏன் விஜய்க்கு இல்லாமல் போச்சு? டிகே சிவகுமாருக்கு இன்னொரு ஒரு சவால் விட்டுருக்கணுமா இல்லையா? நீங்கள் மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் நம்பிக்கையை தேடுறீங்க. மக்கள்கிட்ட நம்பிக்கையை தேடுறதை விட்டுட்டு திமுக மட்டும் குறை சொல்கிறத விட்டுட்டு பிரச்சனை யாரோ பிரச்சனை எதுவோ அதை நோக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இல்லை. ஓகே, ஏன் மேகதாது அணை பிரச்சனை பற்றி இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டேங்கிறாரு? நீங்கள் வந்து டெல்லி போனீங்கல்ல, பிரதமர்கிட்ட அது ஒரு அறிக்கையாக கொடுத்தீங்கல்ல, இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பரிசீலனை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நீங்கள் டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வர வேண்டியதானே? தமிழ்நாட்டில் இருந்து இது வரைக்கும் முதலமைச்சராக போன யாராவது டெல்லியில் ப்ரெஸ் மீட் கொடுக்காம வந்திருக்காங்களா? ஒரு ஜேர்னலிஸ்ட் கத்தினார் இல்லை, லெகசியை பிரேக் பண்ணிடாதீங்க சார்னு. லெகசியை பிரேக் பண்ணிட்டு தானே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இந்த உரை என்ன விதமான லெகசியை கிரியேட் பண்ணிருச்சு? நான் தான் கேட்குறேன் திரும்ப திரும்ப. ஓகே, இப்போ இதில் நம்ம ஒரு பேசுனதில் சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, குறிப்பாக திரு விஜயகாந்த் அவர்கள் குறித்து பேசுகிறாங்க. அவங்க கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் இல்லை அதிமுக மேலே இருந்த இமேஜை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. இதுலேயும் ஜெயலலிதா அவர்கள் குறித்து பெருமையாக சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு மேலும் மேலே தாவேக்கா சைட்லேருந்து சம்மட்டி அடி உழுதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அவங்களுடைய வாக்கு அவங்க அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது உண்மைதான். திமுக அதிமுக இரு கட்சிகள் மேலேயுமே வந்து மக்கள் கடந்த காலத்தில் நம்பிக்கை இழந்திருந்தாங்க. திமுக மேலே ஓரளவு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருக்குது, செகண்ட் பிளேஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருந்துச்சு. வாரிசுன்ற அந்த விமர்சனம் இருந்தால் கூட லீடர்ஷிப்பாவது இருக்கே அப்படின்ற ஒரு ஆற்றாமை, பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிற அந்த கவனம், இதெல்லாமே திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதிமுக வந்து இருக்க தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு மக்கள் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, அதிமுக சந்தர்ப்பவாதிகள் தலையெடுத்துட்டாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். ஜெயிச்சவங்களாம் சந்தர்ப்பவாதிகளாக மாறிட்டாங்க. இசைக்கு சுப்பையால தொடங்கி இருக்கக்கூடிய மற்றவர்கள் மரகதம் குமரவேலிருந்து
அதாவது ஒரு 4 மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு எம்எல்ஏவும் வந்து தாவேக்காக்கு போகிறோன்னா அது சரியா? ஸோ இந்த மாதிரி அதிமுக முழுக்க வலுவிழந்துருச்சுங்கிறது நமக்கு தெரியுது. அதிமுகவை அழிக்கிறது தாவேக்கா தான், அதுவும் நமக்கு நல்லாவே தெரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த திமுக இந்த மற்றும் பலர்னு பேசுறீங்களா, அந்த மற்றும் பலர்ந்து வந்த கட்சிகள்லாம் ஏன் சேர்த்துக்கிறீங்க? இல்லை யாரை மற்றும் பலர் சொல்றீங்க? எனக்குமே இந்த சந்தேகம் இருந்துச்சு. முன்னாடி மற்றும் பலர்னா அவங்களுடைய கூட்டணி பாஜக மற்றும் பலர். இப்போ இதுல வந்து அந்த அதிமுக தான் சொல்றாரு. பாஜக மற்றும் பலர்னு அன்னைக்கு அவர் சொன்னது அதிமுக தான். இன்னைக்கு திமுக மற்றும் பலர்னு சொன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க அவங்க வந்து ஒரு திட்டம் போட்டாங்கன்னு ஒரு பிளான் எல்லாம் நரேஷன்லாம் செட் பண்ணாங்க இல்லையா, அந்த நரேஷனை வச்சு அவர் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு திமுகவுடைய துணை சக்தியாக அதிமுக மாறிடுச்சுங்கிறத அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு மறைமுகமாக வைக்கிறார், நேர்முகமாக வைக்கல. அவ்வளோதான் விஷயம். நாம் என்ன கேட்குறோம்னா, இந்த அதிமுகலேருந்து 90 விழுக்காடு நபர்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் நடத்தி நம்ம சேர்த்துக்கணும்னு ஆதவர்ஜுனா பேசினார்ல, அவங்கள மட்டும் சேர்த்துக்கலாமா? நியோ ஏடிஎம்கே கிட்டத்தட்ட அவங்க வந்து நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு பேசுகிறாங்களா இல்லையா? நீங்கள் நியோ ஏடிஎம்கேன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் தான் உண்மையான அதிமுகலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன மாற்று? இந்த பழைய மந்தையில் புதிய கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதையாகி போச்சு. ஸோ இது வந்து ஒரு உண்மையான மாற்றே கிடையாது. இதில் திரு விஜயகாந்த் அவர்கள் குறித்து பேசுகிறது வந்து வழக்கமான ஒரு பேச்சா, இல்லை தேமுதிக கூட்டணியில் இருந்தும் அதை மனசில் வச்சு தான் பேசுகிறாரா? விஜயகாந்தனுடைய அந்த அவருக்கு இருந்த ஒரு செல்வாக்கு, அவருடைய முகத்துக்கு இருந்த ஒரு அரசியல் மதிப்பு, அதை வந்து அவருடைய மகன்களால் அறுவடை பண்ண முடியலை. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் கூட அறுவடை பண்ண முடியலங்கிறதா உண்மை. அப்படியா? ஆனால் அவங்களுக்கு விழுந்த வாக்கு வந்து கேப்டன் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு தானே. திமுகவோட சேர்ந்ததுனால அந்த ஓட்டு வந்திருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை அவங்க திமுகவோட சேர்ந்திருந்தா அந்த ஓட்டு ஜெல்லாகி அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இந்த தடவை அவருக்கு கிடைச்சிருக்குன்னா திமுகவோட சேர்ந்தனால தான். கடந்த முறை அதிமுகவோட சேர்ந்தனால ஜெல் ஆகலை, முழுமையான வாக்குகள் வரல. அதிமுக வலிமை கொண்டிருந்ததுனால முழுமையான வாக்குகள் வராதனால தான் விஜயபிரபாரன் தோற்றுருக்காரு. பட் இந்த முறை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், திமுகவுடைய ஓட்டு ஜெல்லாச்சு, திமுகவுடைய வலிமை ஓரளவு தேமுதிகவுக்கு அவங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்துருக்கு. ஆனால் விஜயகாந்துடைய முகமதிப்பு தான் அறுவடை பண்ணியிருக்குன்னா அவங்க 10க்கு எத்தனை ஜெயிச்சிருக்கணும்? 10 சீட் கொடுத்தாங்க இல்லையா, 10 சீட்டில் எவ்வளோ ஜெயிச்சிருக்கணும்? அவ்வளோ ஜெயிக்கலையே அவங்க. அப்போ அந்த கேள்வி வரத்தான் செய்யுது. விஜயகாந்துடைய முகமதிப்பை அறுவடை செய்வதற்காகத்தான் அந்த கடைசியாக அந்த கோட் படம் வந்துச்சு இல்லையா, கோட் படத்தில் கூட அவருடைய இதை வச்சு முதல் காட்சி வச்சதாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியை தன்னுடையதாக மாற்றிக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஏன்னா பெரிய தப்பு இருக்குது. எப்படி? அவர் உருவாக்கின கட்சி இருக்குது தேமுதிக, அதுவே இன்னும் ஒரு முழுமையான இடத்துக்கு வரல. ரெண்டாவது, விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த ஐடியாலஜியும் கிடையாது. ஆனால் ஸ்ட்ரூட் பொலிட்டிஷியன், கிரவுண்டில் இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணுவார், எந்த பிரச்சனைக்கு தயங்க மாட்டார். நடிகர் சங்க தலைவராக இருந்து அவர் முடிக்காத பிரச்சனைகளே கிடையாது. இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் போய் கேட்டிங்கனாலும் அவ்வளோ சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் அஜித்குமார் அவர்கள்ட்ட. அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட நீங்கள் நடிகர் சங்கத்தில் சந்தித்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார். ஆனால் அந்த மாதிரி கிரவுண்டில் இறங்காத ஒரு பர்சன் விஜய். முழுக்க முழுக்க சொபிஸ்டிகேட்டாக லக்ஸூரியஸான ஒரு இடத்துக்குள்ளே இருந்தவர். அவர் வந்து கிரவுண்டில் இறங்கி இன்னைக்கும் பாலிடிக்ஸ் பண்ணல, நேற்று பாலிடிக்ஸ் பண்ணல. சொல்கிறாங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அந்த அரசியலை மக்கள் விரும்புகிறாங்கல்ல. நம்ம இந்த விமர்சனம் ஆரம்பத்துலேருந்தே வருது. ஒரு கிரவுண்டில் இறங்கல பேச மக்கள் விரும்பும்போது என்ன பண்ண முடியும்? இல்லை, மக்களை வந்து ஏமாற்றி தான் வந்து இந்த பாலிடிக்ஸில் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. அவரே இந்த உரையில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, எல்லாரும் நியூஸ் பார்த்துட்டு இருந்தவங்களாம் இன்ஸ்டா ரீல்ஸ் போட போயிட்டாங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தவங்களாம் நியூஸ் பார்க்க வந்துட்டாங்க. அவர் சொல்கிறது யாரை? நியூஸ் பார்த்துட்டு இருந்தவங்களாம் இன்ஸ்டா ரீல்ஸ் போட போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களாம் வந்து தோற்று போன கட்சியினர். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கூட வச்சுப்போமே, இந்த கட்சிலாம் வந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. சரி, இந்த ரீல்ஸ் போட்டவங்கலாம் வந்து நியூஸ் பார்க்க வந்துட்டாங்கன்னு சொன்னார்ல, அது யார்? உங்கள் கட்சி தானே. உங்கள் கட்சியில் உள்ளவங்களாம் ரீல்ஸ் போட்டு தானே இந்த ஓட்டை அவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கான டூலாக மாறும் நம்மளாம் கற்பனை பண்ணி பார்த்துருப்போமா? இல்லை, நானும் வந்து ஓரளவு உலக நாடுகளில் நடந்த அந்த அன்எத்திக்கல் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி பார்த்தேன். அமெரிக்காவில் நடந்துச்சு, ரஷ்யா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்ற அந்த குற்றச்சாட்டுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ மோசமாக நடந்து நம்ம என்றைக்குமே பார்த்து கிடையாது. இப்போ அது மட்டுமே காரணம்னு சொல்கிறீங்களாண்ணா? கண்டிப்பாக அதுதான் காரணம். நான் ஒரு ட்ரால்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்துச்சு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டான சுவாதி சதுர்வேதி எழுதியிருக்காங்க. அதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 150 சோஷியல் மீடியா அப்யூசஸை ஃபாலோ பண்ணுறாரு. ஏன் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வியில் தொடங்கி 2015 நினைக்கிறேன், 15-16 தெரியல, அந்த காலகட்டத்தில் தன்னுடைய கல்யாண்மார்க் இல்லத்திற்கு வரவழைத்து அந்த 150 பேருக்கு விருந்து கொடுத்தார். இதெல்லாம் நடந்துச்சு. அப்போது மோடி அவர்கள் ஏன் இந்த அப்யூசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு, இவ்வளோ மோசமாக பேசுகிறவங்களாம் ஏன் ஃபாலோ பண்ணுறாருன்னு அவர் கிளியர் கட்டாக விவரிக்கிறார். இவங்க எல்லாருமே ட்ரால்ஸ். இவங்க மோசமாக பிஜேபி விமர்சிக்கக்கூடியவர்களை அசாசினேட் பண்ணுறதுக்கு, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு வந்த ஒரு கவுண்டர் ஐடிஸ், அப்படி தான் அவங்கள நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட ட்ரால் ஐடிஸை ஏன் அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாருன்னா, இவங்களை அங்கீகரிக்கிறது மூலமாக, இந்த மாதிரியான பர்சன்ஸ் அங்கீகரிக்கிறது மூலமாக தான் சோஷியல் மீடியாவில் தங்களுடைய இடத்த தக்க வச்சுக்க முடியும்னு அவர் பண்ணுறாரு. ஒரு பிரதமர் அப்யூசஸை ஃபாலோ பண்ணலாமா?
இன்றைக்கி வந்து நம்ம விஜய் அந்த லிஸ்ட்டை சேர்க்க முடியாது. விஜய் வந்து ஒருத்தரை தான் ஃபாலோ பண்ணுறாரு, அது ஆக்டர் விஜய் மட்டும்தான். டிவிகே விஜய் ஆக்டர் விஜய் ஃபாலோ பண்ணுறாரு, ஆக்டர் விஜய் டிவிகே விஜய் ஃபாலோ பண்ணுறாரு. இல்லை அவங்க அப்படி ஒரு பாதையில் போகிறாங்களா என்ன தாவேக்கா? தாவேக்காவும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணிச்சு. இந்த தேர்தலில் எல்லார் மேலே உள்ள அதிருப்தியை வந்து அவங்க வெளிப்படுத்துறதுக்காக அவங்க மேலே உள்ள எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் ரீல்ஸ்லேயும் அவங்க வந்து ஏற்றினாங்க. இது போக இன்ஃப்ளூயன்சர்ஸை கையில் எடுத்தாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அன்எத்திக்கல் எலெக்ஷன் கேம்பெயினை தான் அவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க. என்ன ஒன்றுனா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இவங்கெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளில் பண்ண அன்எத்திக்கல் கேம்பெயினுடைய செகண்ட் ஸ்டேஜுக்கு இவங்க டேரெக்டாகவே போயிட்டாங்க. அவங்களாம் ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்கன்னா இவங்க வந்து 5வது லெவலுக்கே டேரெக்டாக போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இல்லைனா இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்குமா? பாஜகவுடைய முன்னாள் தேர்தல் ஆலோசகர் சிவம் சங்கர் சிங்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், இந்தியாவில் தேர்தல்களை வெல்வது எப்படின்னு. திரிபுராவில் கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சியை உடைக்கிறதுக்காக 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதாவது அபவ் 18 30 வயதுக்கு உட்பட்டவர்களை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணோம். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திரிபுராவில் அமைதியை கொண்டு வந்து நல்லாட்சி நடத்திட்டு இருக்காங்கிறது தெரியும். 30 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தெரியாது. அந்த 30 வயதுக்கு உட்பட்டவங்களை நாங்கள் டார்கெட் பண்ணோம். நாங்கள் திரிபுராவில் மாநில சர்க்காருடைய ஆட்சியை வீழ்த்தணும். 100 பொய்யான நரேட்டிவ்ஸை செட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணோம். 100 பொய்யான நரேட்டிவ்ஸ் எங்களால் லிஸ்ட் பண்ண கூட முடியல. 100 குற்றச்சாட்டுகளை முதல்ல 100 உண்மையான குற்றச்சாட்டுகளை வந்து நாங்கள் உருவாக்க ட்ரை பண்ணோம், நாங்கள் தோத்துட்டோம். 100 பொய்யான நரேட்டிவ்ஸை செட் பண்ண நாங்கள் ஜெயிச்சோன்றாரு. இதுதான் அவங்க வெற்றி பெற்ற மெத்தட். இதை எப்படி நீங்கள் தாவேக்காவோட ரிலேட் பண்ணுறீங்க? தாவேக்கா 1000 பொய்களை சொல்லியிருக்கு. மதுக்கடைகளை மூடுவோன்னு பேசினாங்க, 717 மதுக்கடைகளை மூடிருக்காங்க. அது முழுசாக மூடுறதா? மது விலக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு எவ்வளோ பெரிய ப்ளூ பிரிண்ட் தேவை. சரி, நான் கேட்குறேன், மதுக்கடைகளை மூடிட்டாங்க சொல்கிறாங்க, 717 மதுக்கடைகளை. எத்தனை மறுவாழ்வு மையங்களை இந்த காலகட்டத்தில் தாவேக்கா அரசு திறந்துருக்கு, அதிகப்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு பேரை குடிநோயாளிகள்னு டிஃபைன் பண்ணி எவ்வளோ பேரை அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லுங்கள். இவ்வளோதான் அவரே சொல்கிறார், சில வாரங்கள் தான் அதுக்குள்ளே இவ்வளோ விமர்சனம் அப்படிங்க. அப்புறம் எதுக்கு அவசரப்பட்டு கடையை மூட்டினீங்க? இந்த வசந்தமாளிகை படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு டாக்டர் சொல்லுவார், இல்லை அவசரப்பட்டு குடியை நிப்பாட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய பேர் ஆகிட்டாங்க. வசந்தமாளிகை சிவாஜியோட மோசமான லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ இது உண்மையாகவே நான் வந்து நம்ம ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டால் கூட சைக்கலாஜிக்கலாக இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்கு. அந்த கம்மிங் பேக் டு இந்த ஸ்பீச்சுக்கு வந்தோம் அப்படின்னா, தொடர்ந்து பழி போடுற ஒரு நடவடிக்கை மேலே நடந்துச்சு. இப்போ மக்கள் பணி எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், மக்கள் எனக்கு என்ன ஒர்க்கோ அதை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அந்த பழி போடுறதுன்னு தொடர்ந்து பேசுறது வந்து உண்மையாகவே திமுக பழி போடும் நடவடிக்கை எடுத்து அரசியல் பண்ணாங்களா, இல்லை இது வியூகமா? திமுக வந்து அதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும், பிஃபோர் த எலெக்ஷன் பண்ணியிருந்துருக்கணும், அந்த 2 வருடங்கள் முழுமையாக பண்ணியிருந்துருக்கணும். அப்போல்லாம் வாய் திறக்கலை. இப்போ வரைக்கும் உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ விஜயை பற்றி நேரடியாக பேசியிருக்காங்களா? நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், நான் ஒருவேளை தெரிஞ்சுக்காம கூட இருக்கலாம், சொல்லுங்கள். விமர்சனங்கள் வருது, நேரடியாக விமர்சிச்சிருக்காங்களா? ஏன்? எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் களத்திலே ஒரே ஒருத்தர் தான் நேரடியாக விமர்சித்தார், அது திரு சீமான் அவர்கள் தான். மற்றபடி அதிமுக கரூர் சம்பவத்தை கை கொடுத்து அவங்கள காப்பாற்ற நினச்சிது. அதிமுக காப்பாற்ற நினைக்குதே, ஒருவேளை அதிமுகவுடைய கூட்டணிக்கு விஜய் போயிடுவாருன்னு பயந்து திமுக நடவடிக்கை எடுக்க பயந்துச்சு. அதோடைய விளைவு இன்னைக்கு என்னவா இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. திமுகவும் அதிமுகவும் சேரப்பாக்குதுன்ற ஒரு நரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து, அது ஒரு நரேஷன் தான், பொய் தான், பொய்யான கதையாட. மற்ற தலைவர்கள் கூட்டணியில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒன்று நடந்துச்சு, திருமாவர்களை முன்னிறுத்தினாங்க, ஐயுஎம்எல்லுடைய தலைவர்லாம். இவங்க எல்லாம் எப்போ சொல்கிறாங்க? கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு சொல்கிறாங்க. நான் தெரியாம திருமாவளவன் அவர்களுக்கு நேர்மை இருந்தால் அவருக்கு பதில் சொல்லணும். திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்? நாங்கள் இடதுசாரிகளின் முடிவை பொறுத்து எங்களுடைய முடிவை அறிவிப்போம் சொன்னாரா இல்லையா? இடதுசாரிகள் என்ன சொன்னாங்க? நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அமைச்சரவையில் பங்கெடுக்க மாட்டோம்னு அர்த்தம். இப்போ இடதுசாரிகள் வந்து அமைச்சரவையில் பங்கேற்றுறாங்களா? இல்லை, வெளியிலேருந்து தானே ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய முடிவை பொறுத்து நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்? வெளியே இருந்து ஆதரவு கொடுத்துருக்கணும், அமைச்சரவையில் பங்கெடுத்துருக்கூடாது. ஏன் பங்கெடுத்தீங்க? அப்போ என்னைக்கு அவங்க அதிகாரத்தை நோக்கி போகிறது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இடதுசாரிகளின் முடிவை பொறுத்து ஏன் வந்து நாங்கள் முடிவெடுப்போம்னு சொன்னீங்க? இடதுசாரிகள் முடிவை பொறுத்து அவங்க முடிவு அமைஞ்சிருந்தது. அப்புறம் ஏன் அந்த வார்த்தை? நான் இந்த பசப்பு வார்த்தைகள் வந்து இன்றைக்கி நான் கேள்விப்படலை, தெரிஞ்சு 2009 கேள்விப்பட்டிருக்கேன். 2009 அவங்க வந்து காங்கிரஸ் கூட போகிறதுக்கும் திமுகவோட போகிறதுக்கும் இதே காரணத்தை தான் அன்றைக்கி வந்து திருமாவளவன் சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்ன அதே இதுதான், இடதுசாரிகளே வந்துட்டு திமுகவோட போயிட்டாங்க, காங்கிரஸோட போயிட்டாங்க, நாங்கள் போகக்கூடாதா? தாப்பாண்டியனே வந்து இப்படி பேசுகிறாரு, நாங்கள் போகக்கூடாதா? இடதுசாரிகளின் ஒவ்வொரு தவறையும் வைத்து தன்னுடைய தவறை அன்றைக்கு வந்து திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளும் நியாயப்படுத்தி கொண்டது. அதற்கு பிறகு அவங்க வந்து இந்த கூட்டணிக்கு போனது அப்படி தான், மக்கள் நல கூட்டணிக்கு போனது அப்படி தான், இடதுசாரிகள் போகிறாங்க நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடியே போனது. இன்றைக்கி அதே மாதிரியே பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி மட்டும் வித்தியாசமாக அமைச்சர்களை பங்கெடுக்கிறார். யார் சொல்லி கொடுத்தது இதெல்லாம்? இடதுசாரிகளின் முடிவை பின்பற்றுவோங்கிறதுக்கு ஒரு வேறுபாடு புரியுதா இல்லையா உங்களுக்கு? 2009 இன்னைக்கு வரைக்கும் இடதுசாரிகள் முடிவை பின்பற்றுவோம்னு சொல்லிட்டு ஒழுங்காக பின்பற்றினவங்க இன்றைக்கி மட்டும் பாதை மாறி பாதை விலகி அமைச்சரவையில் பங்கேற்கிறாங்க. ஏன்?
உங்களுக்கு அதிகார ஆசை வந்துருச்சு, அதனால நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி தானே அதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் ஒரு கேள்வி. போன ஆட்சியில் வந்து தாவேக்காவினுடைய கூட்டங்களுக்கு எண்ணிக்கைகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது இல்லை வழிமுறைகளை வகுத்து கொடுக்கும்போது அது ஒரு விமர்சனம் வந்துச்சு. 5000 பேர் தான் உள்ளே விட்றாங்க அப்படின்னு சொல்லி அதை அப்புறம் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, QR கோடெலாம் கொடுத்தாங்க. இப்பயும் 5000 பேர் தான் அவங்களே அலோவ் பண்ணி QR கோடு முறையில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ போன வாட்டி சொன்ன குற்றச்சாட்டு எப்படி எடுத்துக்கிறது, இல்லை இந்த வாட்டி இவங்களே லிமிட் பண்ணுறது எப்படி எடுத்துக்கிறது? நிறைய பேர் மறந்துருப்பாங்க, தாவேக்கா மேடைகளில் வந்து MC பண்ணக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், அவர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னார்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை எங்களுக்கு மட்டும் வைக்கிறாங்க, ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு பேட்டி கொடுத்தார். மறந்துருப்பாங்க நிறைய பேர், ஞாபகப்படுத்திக்கிங்க. ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஏன் தாவேக்கா ஃபாலோ பண்ணுது? அப்போ ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக மாறிடுச்சா? ஒன்று நீங்கள் அந்த ப்ரொசீஜரில் மாற்றம் கொண்டு வந்து மக்களை பார்த்துருக்கணும். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் நன்றி சொல்கிறதுக்காக தான் அந்த கூட்டத்தை போட்டிங்க. நீங்கள் கடைசி கேள்விங்கிறதுனால நான் அதை முடிச்சிடறேன். இதை சொல்லுங்கள், நீங்கள் விரிவாக சொல்லுங்கள். அதான் மக்களை பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் இந்த கூட்டம் போட்டால் சொல்கிறீங்க. மற்றவங்கெல்லாம் மக்களை பார்க்கறதுக்காக வாகன பரப்புரை மாதிரி போய் நன்றி சொன்னாங்க. சிலர் வந்து மக்களை வந்து தெருக்குள்ளே இறங்கி போய் பார்த்தாங்க. அமைச்சர் நிர்மல்குமார்லாம் போய் தொகுதிக்குள்ளே இறங்கி பார்த்தாரு. அவர் போய் நன்றி சொல்ல போகிறாரு, அவங்க குறை சொல்ல வர்றாங்க. மக்கள்லாம் கரண்ட் இல்லைங்க, தண்ணி இல்லைங்க அப்படிங்கிற பிரச்சனைலாம் சொல்ல வராங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை போய் கிரவுண்டில் இறங்கி போய் மக்கள்கிட்ட நன்றி சொல்லிட்டு வர வேண்டியதானே. கோலம் போட போனீங்கல்ல, போனார்ல விஜய் அவர்கள், கோலம் போட போனாரா இல்லையா? இந்த வேலையெல்லாம் செஞ்சவர் மக்கள்கிட்ட ஒரு தடவை இறங்கி போய் தெருவா நான் வீட்டுக்கு வரேன்லாம் சொன்னார்ல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. புரோட்டோகால்னு ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கு இதே தான் சொன்னீங்க, இன்னைக்கு இதே தான் சொல்கிறீங்க. அப்போ என்ன மாற்றம் வந்துருச்சு? நீங்கள் அதிகாரம் என் கைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வருவேன்னு சொன்னீங்க, வீட்டுக்கு வரேன்னு நீங்கள் ஏன் போகலன்னு நான் கேட்குறேன். போய் மக்கள்கிட்ட இறங்கி தெருவா போய் நன்றி சொல்ல வேண்டியதானே. அப்படி நன்றி சொல்லியிருந்தீங்கன்னா மக்கள் குறை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. பாருங்கள், திருச்சி கிழக்கில் 4 நாள் ஆச்சு இந்த பகுதிக்கெலாம் கரண்ட் வந்து, இந்த பகுதியெலாம் தண்ணியே வரல, இந்த பகுதியில் வர்ற மாநகராட்சி குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருது, குடிச்சு 4 பேர் செத்து போயிருக்காங்க, திமுக ஆட்சியெல்லாம் நடந்துச்சு, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. திமுக ஆட்சியில் நடந்த கேடுகளை நீக்கிறதுக்கான நடவடிக்கை நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க? திருச்சி கிழக்கில் உங்களை வெற்றி பெற வச்சாங்கல்ல, 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்கல்ல, அந்த வெற்றி காட்டுற நன்றி என்ன? அவங்க முகத்தை கூட பார்க்காம வெறும் அதே மேடையில் இருந்து பேசிட்டு வர்றதா? ஸோ தாவேக்கா மீண்டும் மீண்டும் திமுகவுடைய அதே அரசியலை பின்பற்றி கொண்டு நாங்கள் மாற்றுன்னு சொல்கிறதோ, அதிமுகவினரை அவர்கள் சேர்த்து கொண்டு நாங்கள் மாற்றுன்னு சொல்கிறதோ வேடிக்கையாக இருக்குது. இது மாற்று கிடையாது, இது பொய். மாற்றுங்கிற பேரை தன்னுடைய இடத்த அவர் உருவாக்கிட்டார், அவ்வளோதான். அதை தாண்டி மாற்றுங்கிறது எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது முகாந்திரமும் தாவேக்காவுடைய அரசியலில் இல்லை. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.